Hi, hello my dear commerce pasangla. Very good evening and welcome to Vedantu. So இன்னைக்கு ஒரு வீடியோல நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா இது வரைக்கும் இந்த மேம் வந்து என்ன சொல்லிருப்பாங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாங்க for the very first time இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படினு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் சோ அது வேற எதுவுமே இல்ல 5 common mistakes நம்ம படிக்கிறப்ப பண்ற mistakes அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்னென்ன mistakesன்றதை கண்டுபிடிச்சிட்டு என்னென்னலாம் வந்து அந்த mistakes வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க அந்த mistakesலாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பெட்டரான पर्सனா மாறுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாத்தையும் வந்து உங்களோடதுல அப்ளை பண்ணி ஒரு பெரிய சேஞ்ச் பாப்பீங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த mistakesலாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் mistakes பாத்துக்கிட்டே இருக்கறப்ப அதை எப்படி சரி பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்களோட நல்லா ரிலேட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து இந்த mistakes நீங்களே எங்கயாவது விட்டுருந்திருப்பீங்க அதனால கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் மார்க்ல வந்து கம்மியா இருந்திருக்கலாம் இல்லனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராம இருந்திருக்கலாம் சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க mistakes-ஐ கண்டுபிடிச்சு இப்பவே நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க ஏனா we have around 30 days so only 30 days இருக்கு நம்மளோட குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கு சோ இந்த mistakes இப்பவே நீங்க அவாய்ட் பண்ணி இதெல்லாத்தையும் நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படினா குவார்ட்டர்லில நீங்க ரொம்ப பெட்டர் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுக்கும் சோ தென் நீங்க வந்து ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் சரி நம்ம இத அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம எப்படியாச்சும் ஃபைனல் எக்ஸாம்லயே நம்ம வந்து மார்க் அடிச்சிரலாம் அப்படினு சரிங்களா mistakes என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்க ரெடியா இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க and 5 மிஸ்டேக்ல என்னன்றதை பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா நம்ம வந்து என்னெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா are you studying hard but still not getting the marks expect சொல்லுவாங்க சில பேர் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஆனா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு எனக்கு மார்க்கே கிடைக்க மாட்டேங்குது சோ அப்படின்றப்ப ரொம்ப வந்து வருத்தப்பட்டு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சோ அப்ப என்ன பிரச்சனை sometimes the problem is in how much you study it is how you study சோ இவ்ளோ படிச்சேன் அப்படினு சொல்றதை விட எப்படி படிச்சோம்ன்றது தான் இங்க பிரச்சனையே அத வந்து யாருமே வந்து பார்க்கிறது இல்ல இவ்ளோ படிச்சோம் அப்படினு சொல்றவங்க எப்படி படிச்சிருந்தோம் நம்ம பண்ணோம் எப்படி நம்மளோட ஸ்டடி பிளானை வச்சிருந்தோம் அப்படின்றத யாருமே வந்து யோசிக்கிறது இல்ல பட் அங்கதான் வந்து பிரச்சனையே இருக்குது அங்கதான் நம்ம வந்து எல்லாத்தையும் சார்ட் பண்ணணும் first of all it is how you study எப்படினா today let's identify so நம்ம வந்து என்ன பண்ண போறோம் 5 common mistake என்னன்றதை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்புறம் அதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஓகே and how to study smarter இதெல்லாம் சரி பண்ணி எப்படி இன்னும் நல்லா வந்து ஸ்மார்ட்டா வந்து நம்மளோட ஸ்டடி பிளானை வந்து நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம் அப்படின்றதை இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா சோ no clear study plan சோ வடிவேல் கதை தான் சோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாம பண்ணா பிரச்சனை நமக்கு தான் அடிக்கும் சோ அப்ப வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து டார்கெட் பண்ணி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கம்ப்ளீட் பிளானை நம்ம வந்து டே 1லயே போட்டு வச்சிரணும் சோ தென் நமக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும் நம்ம வந்து எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒருவேளை எனக்கு பிளானே இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க வித்வுட் அ பிளான் யூ டோன்ட் நோ வாட் டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் சோ சில பேர் இருப்பாங்க எதை வந்து எடுத்து படிக்கணும் எதை அதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்காது சோ ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் சோ தென் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து அப்படியே தள்ளி வச்சிருவாங்க அதை வந்து படிக்காமே விட்டுருவாங்க ஈஸியா இருக்கிறதையா எடுத்து படிப்பாங்க பட் நமக்கு வந்து என்ன தேவை நமக்கு வந்து எடுத்தது வந்து எது டைம் எடுக்குதோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் சோ தென் நம்ம வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்ல அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம் சோ தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும்ன்றதை முடிவெடுங்க you waste time deciding what to study இதேதான் சோ இத படிக்கலாமா அத படிக்கலாமான்னு அதை யோசிக்கிறதுல ரொம்ப நேரம் போயிடும் ஆல்ரெடி நீங்களே ஸ்கூல் விட்டு வரதுக்கே 5:30 ஆயிடுது and then உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும் ஏனா ஒரு பெரிய ஹோல் டே நீங்க வந்து ரொம்ப வந்து உங்க மைண்ட வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க படிக்கிறதுல வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க சோ உங்களுக்கு ஒரு 1 hour ஆச்சும் ஒரு பிரேக் வேணும் லைக் ஒரு பாட்டு கேட்டு பிரேக் இருக்கலாம் இல்லனா வந்து ஒரு ஸ்நாக் எடுக்க ஒரு பிரேக் இருக்கலாம் இல்லனா வந்து ஒரு 5 minutes ஏதாவது ஒரு குட்டி குட்டி வேலை பார்த்து நீங்க உங்களோட மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சோ தென் நீங்க என்ன பண்ணுவீங்க உட்கார்றதே ஒரு 6 o'clock தான் உட்காருவீங்க சோ தென் உங்களுக்கு படிக்கிற டைமே வந்து ஒரு 3 hours தான் இருக்குது சோ அந்த 3 hoursல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்றது பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணணும் சோ இத பத்தி அத பத்தி நீ யோசித்து அந்த டைம் அதுல நீங்க வேஸ்ட் பண்ணிட கூடாது சோ நீங்க என்ன பண்ணணும் முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடணும் எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் எது அதுக்கு அடுத்து படிக்கணும் எந்த சாப்டரை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க முன்னாடியே யோசித்து வச்சிருக்கணும் அடுத்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் மேபி லெஃப்ட் அன்டில் தி எண்ட் நான் சொன்னேன்ல சோ உங்களுக்கு எப்பயுமே வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வைக்கிறது தான் மேபி சில நேரம் இம்பார்ட்டன்ட்டா இருந்திருக்கலாம் அதை கடைசியா பாத்துக்கலாம் சொல்லிட்டு கடைசியா வைப்பீங்க கடைசியா படிக்க போற நேரம் இல்ல இதை நம்ம பாத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க அதை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே போவீங்க சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க
அடுத்து யூ மே கீப் ஸ்டடிங் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட். நான் சொன்னேன் இல்லை, எது வந்து ஈஸியாக வருதோ அதை வந்து நம்ம திரும்பி படிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும், சரி நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அந்த நேரத்தில் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக சொல்லிக்கணும், இல்லை இது எப்படியாச்சும் ஒரு குட்டி சம்மாச்சும் நம்ம வந்து இதை கிராக் பண்ணிடணும், ஒரு குட்டி கொஸ்டினையாச்சும் நம்ம வந்து படிச்சிடணும், இது எப்படியாவது நம்மளோட ஈஸி சப்ஜெக்டாக மாற்றிடணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள மோட்டிவேட் பண்ணி அதை மாற்றணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், பிளானே இல்லாமல் இருந்ததுனால இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மேக் அ ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான். ஸோ ஆரம்பத்திலே வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான, அதாவது உங்களோட இதுக்கு ஏற்றபடி உங்களோட இது என்னால் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்றத வந்து அதுக்கு அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைட் வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சில பேர் ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் படிக்கலாம், இல்லைனா 2 சப்ஜெக்ட் படிக்கலாம். ஸோ அப்படின்றப்ப என்ன படிக்கணும் அப்படின்ற அந்த சப்ஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வென் டு ஸ்டடி, எந்த சப்ஜெக்ட் எப்போ படிக்கணுன்ற டைம் டேபிள் போட்டுக்கோங்க. அந்த டைம் டேபிள்குள்ளே நீங்கள் ஸ்டிக்கன் ஆகும். இப்போ 6 to 7 வந்து நான் மேக்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 6 to 7 நீங்கள் அதை தான் படிக்கணும், வேற எந்த சப்ஜெக்ட்டையும் எடுத்துடக்கூடாது. அது மாதிரி இந்த 6 to 7 முடிக்கிற மாதிரியான பிளான் போடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிளானை போட்டுட்டு முடிக்க முடியும்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு 6 to 7 பிளான், 1 hour பிளானா வந்து கரெக்டாக வந்து போடுங்க. அடுத்து how much to complete. ஸோ எவ்வளோ படிக்கணும், நான் சொன்னேன் இல்லை, அந்த 1 hour நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடிகிற அளவுக்கான ஒரு பிளானை வைங்க. ரொம்ப நிறைய பிளானை கொடுத்துட்டு அப்படியே என்ன சொல்றது, அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அடுத்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. அடுத்து வென் டு ரிவைஸ். ஸோ படிக்கிறது மட்டும் நிறுத்திடக்கூடாது, எப்போ ரிவைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு படிக்க போறீங்க அப்படின்னா நேற்று படிச்சதை ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து எடுக்கணும். ஸோ தென் உங்களுக்கு வந்து சரி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ரீகால் கொடுக்குறப்ப உங்களுக்கு அது இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு தடவை படிச்சது கண்டிப்பாக மைண்டில் நிற்காது, அது வந்து சுத்தமாக வந்து நிற்காது. நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க தான் அது உங்களோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தென் ரிவிஷனுக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஸ்டடியிங் விதவுட் அ கோல். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லை, ஸோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஒரு கான்செப்டை இத்தனை கொஷின் படிக்கணும், இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், இவ்வளோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க, வேற எங்கேயும் டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் படிக்கிறது. எப்படின்னா லைக் இப்போ ஒரு 10 சம் நீங்கள் வந்து போடணும்னு சொல்லி ஒரு அசைன் பண்ணி உட்காருங்க, நீங்கள் ஒரு 2 hours ஒரு 5 marks வந்து 10 சம் போடணும்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், பரவாயில்ல நம்மளால போட முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அதனால கோல்ஸ் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளே. அந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் பாருங்க, அது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து டோன்ட் சே டுடே ஐ வில் ஸ்டடி மேக்ஸ். ஸோ அப்படியே பிளைனாக சொல்றது, இன்னைக்கு நம்ம மேக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு உட்காரக்கூடாது. அதுலேயும் ஒரு பிளான் இருக்கணும், என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும், அது எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், அது எதுக்குள்ளே படிச்சு முடிக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ சே டுடே ஐ வில் கம்ப்ளீட் 10 problems from this exercise. அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸில் இருக்கிற ஒரு 10 சம் எடுத்து நான் வந்து இன்னைக்குள்ளே சால்வ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிளானில் வந்து ஃபிக்ஸ்டாக இருங்க, அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருங்க, இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் மைண்டோட இருங்க. அப்போதான் உங்களுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும், ஏன் நம்ம இப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம். ஸோ செட் அ ஸ்மார்ட் டெய்லி டார்கெட். ஸோ டெய்லி டார்கெட் வைங்க, டெய்லி ஒவ்வொரு டார்கெட் வைங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணுங்க. லைக் ஸ்பெசிஃபிக்காக இருங்க, வாட் எக்ஸாக்ட்லி வில் ஐ ஸ்டடி, நான் என்ன படிக்கணுன்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க. மெஷரபிள், ஹவு மச் வில் ஐ கம்ப்ளீட், என்னால் எவ்வளோ படிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி பிளான் பண்ணி அதுக்கேற்ற கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டைம் பவுண்ட், பை வாட் டைம், அதான் சொன்னேன்ல, இப்போ 1 hour அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 1 hourக்குள்ளே வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை முடிக்க முடியலையா, அடுத்த நாள் வந்து அந்த இதுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வந்து கான்செப்ட் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ தென் நீங்கள் வந்து அதில் வந்து யோசிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இந்த கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ண முடியும், உங்களை இன்னும் வந்து பெட்டராக்க முடியும். அடுத்து எக்ஸாம்பிள், லைக் நான் சொன்னேன் ஒரு 6 to 7 கம்ப்ளீட்டாக 10 ப்ராப்ளம் நான் வந்து ஒரு எக்ஸசைஸ்ல இருந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? தென் அடுத்த மிஸ்டேக், புவர் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னன்னா வந்து டைம் இருக்கும், வெறும் 3 மணி நேரம் டைம் தான், நான் ஸ்கூல் விட்டு வந்தேன்னா எனக்கு 3 மணி நேரம் டைம் தான். ஆனால் அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுதான் வந்து உங்களை வந்து டிசைட் பண்ணும் உங்களோட சக்ஸஸையே. ஏன் அப்படின்னா நீங்கள் மற்றவங்க சொல்லி கொடுத்து படிக்கிறதுக்கும், யாராவது ஒருத்தவங்க உங்க கூட சேர்ந்து உட்காந்து படிக்கிறதுக்கும், நீங்களாக எடுத்து படிக்கிறீங்களா, அந்த டைம் தான் ரொம்ப வந்து ப்ரெஷியஸ் அண்ட் வேல்யூபிள். ஏன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்காக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்றது தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அந்த டைமை தான் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, வேஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அப்படின்னா வந்து பேடாக யூஸ் பண்ணிடுவாங்க. லைக் என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் அலைன்டா இல்லாம என்ன சொல்றது, வேஸ்ட் பண்ற மாதிரியா போயிடும் அந்த டைம்லாம். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம வந்து சரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, டூ மச் ஸ்க்ரீன் டைம். ஃபோன் எடுப்போம்,
ரீல்ஸ் பார்ப்போம், ஒரு ரீல்ஸோட விடுறோமா? இல்லவே இல்லை. ரீல்ஸ் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்ல, அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ½ an hour போயிடும். ஏதோ இப்படி தான் பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் ½ an hour வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதில் ஒரு ப்ரொடக்டிவாக ஒன்றுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் வந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனை நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுறதுக்கு. அண்ட் தென் லாங் அன்னெசரி பிரேக். படிக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் படிச்சிருந்திருப்போம், ஆனால் பிரேக் எவ்வளோ நேரம் எடுத்துருந்துருப்போம்? உண்மையை சொல்லுங்கள், ஒரு 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம் பிரேக் எடுப்போம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு 1 hour படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 to 15 minutes பிரேக் எடுத்துக்கணும். லைக் வாட்டர் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்த்தை வந்து பார்த்து அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு கேட்கலாம். அப்படியே வந்து பாட்டு கேட்கறதுலேயே போயிடக்கூடாது. சில பேர்லாம் பாட்டு கேட்டுகிட்டே படிப்பாங்க, அது வந்து அப்படியே போயிடாதாங்க. லைக் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலாக்ஸேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை ஒரு 10 minutes மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி படிக்கிறதுக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு சென்டம் எதிர்பார்க்குறோம், ஒரு 600 எதிர்பார்க்குறோம், ஒரு பெரிய சக்ஸஸை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ தென் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் போட்டு தான் ஆகணும். ஓகே, அடுத்து ஸ்டார்டிங் லேட். இது என்ன தெரியுமா நடக்கும், 6 மணிக்கு படிக்கலாம்னு உட்காருவோம், ஆனால் நம்ம பார்த்தா 6:05 உட்காந்துருப்போம், இல்லைன்னா 6:10 உட்காந்துருப்போம். உடனே நம்ம மைண்டை சொல்லிடுவோம், ரவுண்டடா இல்லை, நம்ம ரவுண்டடா உட்காருவோம், ஒரு 7 மணிக்கு உட்காருவோம், இல்லைன்னா 6:30 உட்காருவோம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் நானும் பண்ணியிருந்திருக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்றது, நம்மளுக்கே மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, சரி பார்த்துக்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம். இது வந்து எப்பயுமே வந்து நம்ம மைண்டை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம மைண்ட் அதுக்கு யூஸ் டு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட்லி ஸ்விட்சிங் சப்ஜெக்ட்ஸ். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அதை படிக்கணும், ஐயோ போர்டு அடிக்குது வரமாட்டேங்குது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, இல்லை நம்மளால இதை படிக்க முடியும். உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக என்கரேஜிங்காக பேசிக்கிட்டே இருங்க. ஸோ தென் வந்து உங்கள் மைண்ட் வந்து சரி ஓகே அப்படின்னு அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்களே அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, யூஸ் டு ஆகிக்குவீங்க. லைக் ஓகே நம்ம இதை வந்து படிக்கலாம், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட மைண்டை நீங்கள் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கான்செப்ட்ஸ் அழகாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்து ஸ்பெண்டிங் டூ மச் டைம் ஆன் ஒன் கொஸ்டின். ஸோ ஒரு கொஸ்டினை வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம், இது எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை தான். ஸோ அதை வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்மார்ட்டாக படிக்கிறதுன்றதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்றதை அவாய்ட் பண்ணுங்க, என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிங்க. கான்செப்ட் புரியலையா, கான்செப்ட் புரியறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை டைம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், மிஸ்டேக்ஸ் எதுனா என்ன இருக்குதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் சரி பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் ப்ரையாரிட்டிஸ், ஃபோக்கஸ், கம்ப்ளீட். ஸோ என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எது எது வேணுன்றதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஃபோக்கஸ்னா வந்து போட்டு உங்களோட பிரெயினை போட்டு படி 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 அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்துடும். லைக் உங்களோட இருக்கிற இடத்த வந்து சைலண்டாக வச்சுக்கோங்க, ஃபோன் சவுண்டோ இல்லை வந்து டிவி சவுண்டோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க படிக்கிறப்ப. அண்ட் ஆல்சோ வந்து லைக் உங்கள் இடத்த நீட்டாக வச்சுக்கோங்க, ப்ரெசென்டபிளாக வச்சுக்கோங்க உட்காந்து படிக்கிற இடத்த. அது உங்களுக்கு மைண்டுக்கு இன்னும் நல்லா காமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இதை வந்து ஃபோக்கஸை வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 25 to 45 minutes நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் தான் படிக்கணும். ஸோ அதை ஃபோக்கஸ்ன்னு சொல்லது தான், டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்கக்கூடாது, இதை பற்றி யோசிக்கவும் கூடாது. நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம போய் அதை சாப்பிடலாம், நம்ம போய் இந்த சீரீஸ் பார்க்கலாம், இது நேரம் வந்துருந்துருக்குமா இந்த எபிசோடு, இந்த மாதிரிலாம் வந்து லைக் வந்து உங்கள் மைண்டை வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ திங்கிங் எல்லாமே வந்து கான்செப்டை பற்றி தான் திங்கிங் இருக்கணும். ஓகேவா, அடுத்து 5 to 10 minutes தான் பிரேக் எடுத்துக்கணும். ஸோ அதுவே வந்து மோர் தென் எனஃப். அடுத்து நெக்ஸ்ட் திரும்பி என்ன பண்ணணும், வேற ஒரு செஷனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டைமை மேனேஜ் பண்ண வைக்கணும். ஏன்னா டைம் ரொம்ப ப்ரெஷியஸ். கரெக்டாக எக்ஸாம்லாம் நம்ம போகிற அன்றைக்கி தான் நமக்கு தெரியும், ஐயோ அப்போல்லாம் இவ்வளோ டைம் இருந்துச்சு, அதை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேனு. கண்டிப்பாக இந்த வார்த்தை எல்லார் வாயிலேருந்து வந்திருக்கும், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்போல்லாம் டைம் இருந்துச்சுன்னு. ஸோ அதனால் வந்து இருக்கிறப்பே வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நமக்கு 30 days இருக்குது, 30 days தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த 30 days நம்ம வந்து ப்ரெஷியஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து குவார்ட்டர்லியே நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்து நாட் ரிவைசிங். ஸோ இதான் பெரிய பிரச்சனை. நான் வாங்க படிச்சிருந்திருப்பேன், நல்லா டைம் மேனேஜ்மெண்ட் போட்டெல்லாம் படிச்சிருந்திருப்பேன். ஆனால் என்னன்னா படித்தது வந்து ஒரு தடவை படித்தது கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து ரிவைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் உங்களால் டெய்லி எடுத்து ரிவைஸ் பண்ண முடியாட்டினாலும் வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருப்போம்ல ஞாயிற்றுக்கிழமை, அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 week என்ன படித்தோமோ அன்றைக்கி உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்கள். எதர் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையை வந்து நீங்கள் வந்து பேக்லாக்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிவிஷன் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சண்டேஸ்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்கூல் கிடையாது, எந்த ஒரு கமிட்மெண்ட் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக வீட்டில் இருக்கீங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் நினச்ச நேரம் உட்காந்து படிக்கலாம், அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட படிக்கலாம். அதனால் வந்து மோஸ்ட்லி சண்டேஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டைம் ஸ்டடிங் வந்து கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் லேர்னிங்க்கு வந்து சுத்தமாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு தடவை படிச்சுட்டேன், பப்ளிக் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் விட முடியுமா, சொல்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக மறந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் கொடுக்கணும்.
யூ மே அண்டர்ஸ்டாண்ட் அ சாப்டர் டுடே பட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு இது புரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இன்டெக்ரலே எடுத்துக்கோங்களேன், +2 12th வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் இன்டெக்ரல் எடுத்துக்கோங்க. அதுலலாம் வந்து நம்ம சம் போடுறப்ப செம்மையாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் அடுத்தடுத்து சம் போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப எல்லா சம்மும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கும் டிஃபரன்ஸே தெரியாத மாதிரி இருக்கும். எதுக்கு எந்த ஃபார்முலா போடணும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம், எதுக்கு இதை வந்து இப்படி வந்து டீகம்போஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கான்செப்டை வந்து நம்ம மைண்டில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுக்க டம்ப் பண்ண முன்னாடி படிச்சது கண்டிப்பாக வந்து நமக்கு ஞாபகமே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி என்ன படிச்சு வரதையும் ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து படிக்கவும் செஞ்சுட்டு ரிவிஷனும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பழக்கிக்கோங்க, குட்டியாக ஆரம்பிங்க, கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தது ரொம்ப பல்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ ரிவிஷனுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது வந்து நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸுக்கான என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், அது வந்து கொஞ்சமாச்சும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ரிவிஷன் கொடுத்தா மட்டுமே தான் வந்து அது வந்து பாசிபிள். அதனால ரிவிஷன் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ரிவைஸ், ரீகால், ரிப்பீட். ரிவைஸ் பண்ணணும், என்ன படிச்சோன்றதை ஒரு ரீகால் பண்ணி பார்க்கணும், இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சேம் டே வந்து நம்ம என்ன பண்ணணும், குவிக் ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ காலையில் ஒன்று படிக்கிறேன் அப்படின்னா சாயங்காலம் வந்து அதை வந்து ஒரு குவிக் ரிவிஷன் கொடுங்க. உட்காந்து திரும்பி படிங்கன்னு சொல்லலை, சும்மா என்ன பார்த்தோம் என்ன படித்தோம் அப்படின்றத அப்படியே சும்மா ரீடாச்சும் பண்ணி பாருங்க, அதுவே போதும். அடுத்து ஆஃப்டர் 2 to 3 இது வந்து சில பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 1 வீக் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 நாளைக்கு ஒருக்க கூட ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட இது 2 to 3 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து 1 வீக் கழிச்சு ரிவைஸ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட கன்வீனியன்ட், உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் எக்ஸாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு குவிக் ரிவிஷன் தான் கொடுக்கணும், பிஃபோர் எக்ஸாம் படிக்கக்கூடாது. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்த ஃபைனலான வந்து ஒரு மிஸ்டேக் என்னன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. இது ஒரு பெரிய பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, எங்கெல்லாம் சம் பேப்பர் இருக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும். படிச்சிருவோம், கான்செப்ட் எல்லாம் புரியும், ஆனால் நமக்கு அந்த ஸ்பீடு வந்திருக்காது, எந்த இடத்துல எந்த தப்பை வந்து நம்ம சரி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது, அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எந்த ஸ்டெப் வரும், அது எப்படி நம்ம வந்து கொண்டுட்டு போகணுன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் உங்கள் புக் எடுத்துக்கோங்களேன், அங்கேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கோங்களேன், அவங்களே வந்து ஸ்டெப் கட் பண்ணி தான் அடுத்த ஆன்சரே கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி உங்களால் வந்து சம்ம போட முடியும், நீங்கள் போய் அங்கே வந்து டிராஃப்ட் பண்ணி பார்க்கணும், சம்ம போட்டு பார்க்கணும். ஸோ தென் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஒரு ஸ்பீடு கிடைக்கும், ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாமல் இருப்பீங்க, மிஸ்டேக்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன சமக்கு என்னென்ன கான்செப்ட்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். இது வந்து தியரிக்கும் ஹெல்ப் பண்ணும். தியரிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, உங்களுக்கு டைமே பத்தாது தியரி எழுதுறதுக்குலாம், ரொம்ப நேரம் எடுத்துப்போம், ஒரு ஃபாஸ்ட் வராது, ஒரு ஸ்பீட் வராது, அது மாதிரி நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் விட்டுருப்போம். இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது எல்லாமே உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஸோ அப்போ எஸ்பெஷலி ஃபார் மேக்ஸ் வந்து ஒருத்தவங்க உட்காந்து சொல்யூஷனை வந்து ரீட் பண்ணி பார்க்குறதுல படிக்கிறது ஒன்றுமே இல்லை. அந்த சம் எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சம் எப்படி சால்வ் ஆகிருக்குது, நம்ம எங்கே தப்பு விடுறோம், நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம், கான்செப்ட் என்ன, இது சம் எப்படி வந்து அடுத்தடுத்து வந்து ப்ராக்ரஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போட்டு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து எதுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்பீடை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். தென் ரெடியூஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவீங்க, முதவே தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்ண பார்ப்பீங்க. பில் கான்ஃபிடன்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், சரி நம்மளால் வந்து இந்த சம்மை வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே போட முடியுது, கண்டிப்பாக எக்ஸாம்லேயும் இந்த சம்மை நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அடுத்து மேக்ஸ் எக்ஸாம் கொஷின் ஈஸியர் டு ஹேண்டில். ஸோ உங்களோட எக்ஸாம் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் முன்னாடியே போட்டு பார்க்குறப்ப எக்ஸாம் அன்றைக்கி ஒரு பதட்டம் இருக்காது. சரி நம்ம வந்து ஒரு பேப்பரை வந்து போட்டே பார்த்துட்டோம், கண்டிப்பாக இந்த பேப்பர் தானே எக்ஸாம் வரப்போகுது, நம்மளால் வந்து அந்த சம்மை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், பேப்பரையும் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எக்ஸாம் ஃபியர் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் நல்லா படிப்போம், ஆனால் ரொம்ப ஒரு பதட்டம், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும், ரொம்ப பயப்படுவோம். ஸோ அந்த பயம்லாம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பயம்லாம் போகும். அதனால் வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டோ இல்லை நீங்களே வந்து ஒரு டெஸ்ட்டோ போட்டு பாருங்கள். தென் மேக்ஸ் சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஒன்று போட்டு பார்க்கணும், போட்டு பார்த்ததை நீங்கள் எரர் எதுவும் விட்டிங்களான்றதை செக் பண்ணணும், அப்புறம் நீங்களே உங்களுக்கே கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்ட் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்பி இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது மேக்ஸில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சரி. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மிஸ்டேக்ஸ் என்னன்றதான் வந்து தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஹேபிட்ஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க, உங்களோட மார்க் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா, பெட்டரான பிளான் வேணும். ஸோ இதுதான் திரும்ப சொல்கிறது, ஒரு பெட்டரான பிளான் போடுங்க, உங்களுக்கு ஏற்ற பிளான் போடுங்க. அடுத்து அதை வந்து அந்த பிளானுக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கிறது ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் படித்ததை என்ன பண்ணணும், ரெகுலராக ரிவைஸ் பண்ணணும். அதில் தான் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கே இருக்குது. தென் ப்ராக்டிஸ் கான்சிஸ்டன்ட்லி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், டெய்லியுமே ஒரு சம் போட்டு பார்க்கணும், டெய்லியுமே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்.
ஆல்சோ என்ன பண்ணணும், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ உங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு கடைசியில் எக்ஸாம் அன்னைக்கு நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, உடம்பு முடியலன்னு படுத்துடக்கூடாது. ஸோ நல்லா தூங்குங்க, 8 hours நல்லா தூங்கலாம், 6 to 8 hours தாராளமாக நல்லா தூங்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நல்லா வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. 3 liters ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, பிரெயின் ரொம்ப அப்படியே டல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஜங்க் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஓகேவா? ஸோ எனஃப் ஸ்லீப், அதுக்கப்புறம் வந்து குட் ஃபுட், அதுக்கப்புறம் வந்து எனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம மைண்டும் நம்ம பாடியும் வந்து நல்லா வந்து பிரெயினும் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். நம்ம படித்தது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாமில் அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவீங்களா? அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், குவார்ட்டர்லியில் சூப்பர் மார்க் எடுத்தேன் மேம்னு என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து இருக்குது, நம்மளோட காமர்ஸ் சேனலுக்குன்னு தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அங்கே எல்லாமே வந்து பிடிஎஃப்ஸ் அண்ட் உங்களோட கிளாஸ் நோட்ஸு, அதுக்கப்புறம் எனி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் நடக்கிற எல்லா டாப்பிக்கான பிடிஎஃப்பும் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து நம்மளோட டெலிகிராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே உங்களோட கண்டென்ட் எல்லாமே கிடைக்கும். அண்ட் தென் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.